தீர்க்கதரிசன வார்த்தை, அற்புதமான ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. மந்தை பெருகிறது போல அவர்களில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார்? மந்தை பெருகிறது போல உங்களில். ஆமென், ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, மந்தை பெருகிறது போல உங்களில் மனிதரை நான் பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமில் பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ, பண்டிகை காலங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் பலியிடும்படிக்கு இஸ்ரவேலின் கடையாந்திரங்களிலிருந்தும் திரள் திரளாய் ஆடுகளை கொண்டு வருவார்கள். திரள் திரளாய் ஆடுகளை கொண்டு வருவார்கள் பலி செலுத்தும்படிக்கு. அப்போ எருசலேம் தேவாலயம் முழுதும் ஆடுகளால் நிரம்பி இருக்கும். பண்டிகை காலங்களில் எருசலேம் நெறிகானா தீரினி சகன தீரிமி, பண்டிகை காலங்களில் எருசலேம் தேவாலயம் ஆட்டு மந்தைகளால் நிரம்பி இருக்கும். அதை தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். ரொம்ப தூரத்தில் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆடு அங்கேயே விற்றுட்டு அந்த காசை எடுத்துகிட்டு வருவாங்க. எருசலேம் தேவாலயத்தில் ஆடுகள் விற்பாங்க. இந்த காசு கொண்டு இந்த ஆட்டை, ஏன்னா அவ்வளோ தூரத்தில் ஓடிட்டு வரணும், அதுக்காக இந்த ஆட்டை வாங்கி என்ன பண்ணுவாங்க? பலி சொல்லு. அதால் தாங்க என் பிதாவின் வீட்டை கல்லர் குகை ஆக்காதிருங்கள் என்று சொன்னார். ஆகவே எருசலேம் முழுவதும் பண்டிகை நாட்களில் திரள் திரளாய் ஆடுகளை கொண்டு வருவார்கள். அவர் சொன்னார், பண்டிகை நாட்களில் காலங்களில் எருசலேமில் பரிசுத்தம் பண்ணப்பட்டு, சொல்லுங்க, பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ, இந்த சபையில் பரிசுத்தம் பண்ணப்பட்டு ஞானஸ்தானம் மூலம் பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ, அப்படி அவாந்தரமாயிருந்த பட்டினங்கள், அவாந்தரமாயிருந்த பட்டினங்கள், அறுவடையே இல்லாத, ஆளே இல்லாத பட்டினங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்று மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டில் இங்கே நிரம்பி, மேலேயும் நிரம்பி, செயலையும் நிரம்பி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி அவாந்தரமாக இருந்த, அறுவடையே இல்லாமல் அவாந்தரமாக இருந்த பட்டணங்கள் மனுஷன் மந்தையால் நிரம்பி இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே மனிதர்களை ஆடுகளுக்கு ஆண்டவர் நிகராக பேசுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 34ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, என் மந்தையையும் என் மேய்ச்சலின் ஆடுகள் மனுஷர். ஆமென். என்ன சொல்றாரு? என் மந்தையும் என் மேய்ச்சலும் ஆடுகளாகிய நீங்கள் மனுஷர். என் மந்தை, என் மேய்ச்சலின் ஆடுகளாகிய நீங்க தாயா. என் மந்தையும் நீங்க தான், என் மேய்ச்சல் ஆடுகளும் ஆகிய நீங்கள் மனுஷர். நான் உங்கள் தேவன். என்ன அற்புதமான வாக்குத்தத்தம் பாருங்களேன். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நீங்கள் மனுஷர். அப்போ தேவனுடைய மந்தையை நீங்கள், அவர் உங்களை மேய்க்கிறார். அந்த மேய்ச்சலின் ஆடுகளாகிய மனுஷர் நீங்க தான்பா. நான் உன் தேவன். கரங்களை தட்டி என்ன அற்புதமான வாக்குத்தத்தம் பாருங்களேன். என்ன அற்புதமான வாக்குத்தத்தம் பாருங்களேன். என் மந்தையும் நீ தான், என் மேய்ச்சலின் ஆடுகளும் நீங்க தான். நான் தான்பா உங்களுடைய தேவன். ஹல்லேலூயா. நான் தான் உங்களுடைய தேவன். ஹல்லேலூயா. நான் தான் உங்களுடைய தேவன். ஹல்லேலூயா. ஆகவே சொல்றாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 11ஆம் வசனத்தில் சொல்கிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நானே நல்ல மேய்ப்பன். தாவீது சங்கீதம் 23 சொல்லும்போது சொல்லுகிறார்,
கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை என்னை தொடரும். அல்லேலூயா. அங்க அந்த வாக்கு தத்தம் இருக்கு தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் அவர் மேய்ச்சலின் ஆடுகள். அவர் புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். நான் அவருடைய ஆடுப்பா. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் எங்கே மேய்ச்சல் ஜாஸ்தியோ அங்கே மேய்ப்பன் ஓட்டிகிட்டு போவான் அந்த ஆட்டை. அதே போல் என் ஆண்டவரும் என்னை புல்லுள்ள ஆசீர்வாதமான இடத்துல கொண்டு போவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை அமர்ந்த தண்ணீர் என்றால் ஆடு தண்ணி குடிக்க போய் எத்தனை பேர் பார்த்தேன்? ஆடு மேய்ச்சவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? நான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணேன். அலை அடிக்கிற அலையில் என்ன பண்ணாது? ஆடு தண்ணி குடிக்காது, மூக்கில் ஏறும், உருமம், அப்படி உருமம் பார்த்துருக்கீங்களா? தண்ணியை குடிக்காது. ஆகவே அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக ஞானமாக எழுதியிருக்கிறார் பாருங்க ஆவியானவர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை. அப்போ அமைதியாக அமர்ந்த தண்ணீரண்டை என்றால் அலைகள் இல்லாத தண்ணீர், உபத்திரம் இல்லாத ஆசீர்வாதமான வாழ்க்கை, உபத்திரம் இல்லாத சூழ்நிலைகள். தண்ணீர் பொங்கிட்டே இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம்? அலைகளாக வந்துட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஆடால் தண்ணி குடிக்க முடியாது. அதே போல் உன் வாழ்க்கையில் ஒன்றின் மேல் ஒன்று துன்பம் வரும்போது என்ன செய்வாய்? சோர்ந்து போய் விடுவாய். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பது மாத்திரமல்ல, அமர்ந்த தண்ணீரண்டை கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீரண்டை என் தேவன் கொண்டு போய் விடுகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு என் வாழ்க்கையில் மரண இருளில் நடந்தாலும் கூட நான் பொல்லாப்புக்கு பயப்படேன்பா. அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும். அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கோல் அவர் தடி. கோலுன்னா என்ன? தடின்னா என்ன? நான் நிறைய பேர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது ஆடுகளை மேய்க்கிறவனை பிடிச்சி போய் அநியாயமாக லஞ்சம் வாங்குவேன். அவன் கையில் ஒரு கோல் இருக்கும். பாண்டேஸ்வரம், நான் கடைசியாக விஆர்எஸ் கொடுக்க வரும்போது பாண்டேஸ்வரத்தில் இருந்தேன். கருவேல மரங்கள் நிறைய இருக்கும், பெரிய பெரிய மரங்கள். அவன் அந்த கோலில் எப்படி இழுப்பான் பாருங்க. அந்த கருவேல மரத்து காயை அந்த ஆடுகள் எட்டி கடிச்சு சாப்பிடும். அது கோல், அது வளைஞ்சு இருக்கும், தடி. ஆகவே இந்த ஆடுகளை கடிப்பதற்காக ஓநாய்கள் வரும். இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் இருந்தது. ஓநாய்களும் தாவீது சொல்றான், ஒரு தடவை கரடி வந்தது, ஒரு தடவை சிங்கம் வந்தது, அந்த வாயை நான் கிழித்து போட்டேன்னு சொல்றான். அதை மாதிரி துஷ்ட மிருகங்களை காப்பாற்றுவதற்காக தடி கையில் இருக்கும். அதே போல் ஆண்டவரும் கோலினாலே உன்னை போஷித்து அவர் தடி என்ன பண்ணோம்? உன்னை பாதுகாக்கும். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாக்கு பயப்படேன், அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும். அப்பா, எனக்கு எவ்வளோ விரோதமான சத்துருக்கள். என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தயம் ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தயம். என் சத்துருக்கள் எனக்கு எவ்வளோ சத்துருக்கள். எனக்கு விரோதமாக எழும்புகிற எத்தனை பேர் அவருக்கு விரோதமாக பந்தயம் ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் என்னுடைய மேய்ச்சலின் ஆடுகள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன தெரியுமா? வாசியுங்கள். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எரேமியா. அறிவில்லாமல் என் ஜனங்கள் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவரானார்கள். ஆமென். என்ன சொல்றாரு? தட்டார் அனைவரும் வார்ப்பித்த சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே,
அவைகளில் ஆவி இல்லை. அவைகள் மாய மகா யுத்தமான கிரியா இருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளில் அவர்கள் என்ன சொல்றாருங்க? மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமல்லாகிறார்கள். எதை வேணாலும் இன்னைக்கு தம்பி சொன்ன மாதிரி எதை வேணாலும் விற்கிறத கூட சேர்ந்துக்கிறாங்க. அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவர்களாய் என்ன பண்ண வார்ப்பித்த சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள். வார்ப்பித்த சுரூபங்கள் என்ன ஆக விக்கிரான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள். இன்னைக்கு தேவன் நம்ம விட்டு விலகுவதற்கு காரணம் என்ன? நான் தெரிந்த ஒருத்தர் சொல்றேன். நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள் தான் ஆனாலும் பண்டிகையில் அவங்க குடும்பத்தோடு போய் அந்த பண்டிகை அவங்க கொண்டாடினாங்க. அவ்வளோதான், கர்த்தர் அவளை விட்டு விலகினார். அவ்வளோ நாள் காத்திருந்த ஒரு ஆவி அவளை பிடித்து கொண்டது. அல்லேலூயா. கர்த்தர் அவளை விட்டு விலகினார். அவ்வளோ நாள் காத்திருந்த ஒரு ஆவி, இவங்களை விட்டு வராமலே விலகி இருந்த ஆவி, கர்த்தர் அவளை விட்டு விலகும் போது இந்த ஆவி என்ன பண்ணுச்சு? அவங்களுக்குள்ள வந்துருச்சு. ஆகவே மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் உள்ளார்கள். ஏன்னா அறிவில்லாமல் போயிற்று. எது தெய்வம் எது தெய்வமில்லை என்பதை அறிகிற அறிவு அவர்களுக்கு இல்லை. ஆகவே கர்த்தர் அவர்களை விட்டு விலகுகிறார். இன்றைக்கு அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த ஆண்டில் எது தேவனுக்கு பிரியமான, நிறைய பேர் எனக்கு கல்யாணத்துக்கு வராங்க கேட்குறாங்க, பாஸ்டர் இந்த தேதியில் நீங்கள் கல்யாணம் எனக்கு பண்ணி கொடுங்க பாஸ்டர். ஏன்ப்பா அந்த தேதி என்ன விசேஷம்? இவங்க ஏற்கனவே ஜோசிக்காரங்கிட்ட போய் நாள் குறிச்சிட்டு வந்துடுவாங்க. இப்போ சொன்ன என்கிட்ட மனமாற போய் சொல்லுவாங்க, இன்னைக்கு தான் பாஸ்டர் கல்யாண மண்டபம் ஃப்ரீயாக இருக்குது. அப்புறம் அன்னைக்கு பார்த்தா கல்யாணம் நல்லா இருக்கும். தேவன் இதை எப்படி அனுமதிப்பார் என்று நினைக்கிறீர்கள்? மனுஷர்கள் அறிவில்லாமல் மிருக குணமானார்கள் சொல்லுது. நாள் பார்த்தலும். எத்தனை பேர் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் பண்ணுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை வீடு பிரதிஷ்டை எத்தனை பேர் வைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை நல்ல காரியங்கள் எத்தனை பேர் நடத்துறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நாள் பார்க்கிறோம், குறி சொல்லுகிறோம், அஞ்சனம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். நாள் பார்க்கிறவர்கள் அருவருப்பானவர்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் அவர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஏன் அநேகரை ஆசீர்வதிக்கல தெரியுமா? நேரம், நாலு, நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். என் ஜனங்கள் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவனானார்கள். தேவன் அருவருக்கிற இந்த காரியங்களை தேவன் விரும்புவதர். மல்கியா புத்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். மல்கியா சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன பேசுறாங்களா? ஆண்டவருக்கு விரோதமா என்ன பேசுனாங்களா? தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளை கை கொள்வதனாலும் சேனைகள் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கத்தாலும் என்ன பிரயோஜனம்? நான் ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? தேவனை சேவிப்பது விருதா. இதுவும் விக்கிர ஆராதனை தான். என்ன சொல்றாங்க? நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாக இருக்கிறது, ஆனாலும் உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசணும் என்கிறீர்கள். சொல்ல எனக்கு விரோதமாய் பேசினது எனக்கு கடினமா இருக்கிறது. நாங்கள் தேவனுக்கு விரோதமாக ஒண்ணுமே பேசலையே. நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாக இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாய் நாங்கள் என்னத்தை பேசினோம்? நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக ஒண்ணுமே பேசலையே. ஆனா சொல்றாரு, நீ என்ன தெரியுமா பேசின? தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்வதனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கிட்டு நடக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஆண்டவருக்கு முன்னால் உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? தேவனை சேவித்து எனக்கு என்ன நடந்தது? என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே. தேவனை சேவிப்பது விருதா என்று சொல்லி நீங்கள் சொல்வதுதான் எனக்கு விரோதமாய் நீங்கள் பேசுகிறீர்கள். நல்லா கவனிங்க. உன் வாழ்க்கையில ஒரு சின்ன தோல்வி வந்த போது என்ன சொல்றீங்க? ஓ, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, இவ்வளவு நாள் ஆண்டவரை நேசிச்சேன்னு ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டாரு? அவன் சொல்றாரு, இது தேவனுக்கு விரோதமான பேச்சு என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
தேவனுக்கு விரோதமான பேச்சு என்று சொல்கிறார். இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கள் திடப்படுத்தப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்கள். அவங்க அயோக்கியம், அவன் நல்லா இருக்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் அநியாயம் பண்றான், அவன் நல்லா இருக்கிறான், நான் கர்த்தரை உண்மையாய் சேவிக்கிறேன், எனக்கு ஏன் இந்த வேதனை? அல்லேலூயா, அல்லேலூயா. பதில் என்ன தெரியுமா சொல்றாரு? அப்போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிகளுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நீ தேவனை தியானிக்கும் போதெல்லாம் அவர் ஞாபக புஸ்தகத்தில் இவ்வளவு நேரம் என்னை தியானிச்சான், இவ்வளவு நேரம் என்னை ஆராதிச்சான், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணான்றது கர்த்தருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவு என்ன? என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். தேவனை சேவிப்பது விருதா என்று ஒரு நாளும் சொல்லாதிருங்கள். அநியாயம் செய்கிறவனா நல்லா இருக்காங்க, ஐயா அக்கிரமம் செய்கிறவனா நல்லா இருக்காங்க, நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கின்றனே, ஏன் எனக்கு இது நேரிடுகிறது? கர்த்தர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. ஆகவே இன்று ஒரு பொருத்தனை செய்யுங்கள், கர்த்தருக்கு விரோதமாய் ஒரு காலம் பேசாதிருங்கள். தேவனை சேவிப்பது விருதா, நான் ஆண்டவரை உண்மையா நேசிச்சனே, இப்படி ஆயிடுச்சு, தேவனை சேவிப்பது விருதா என்று ஒரு நாளும் சொல்லாதிருங்கள். அது கர்த்தருக்கு விரோதமான பேச்சு. நான் இவ்வளோ ஜெபம் பண்றேன், என் வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்கல. நடக்கும். நீ தேவனை குற்றப்படுத்தி கொண்டே ஜெபிப்பாய். எல்லாம் ஞாபகம் வச்சுக்க, நடக்கலையே நடக்கலையே அதுதான் உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அதை தான் ஜெபம். நீ எப்படி பாசிட்டிவ் திங்கிங், கர்த்தர் என் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லுங்க. என்ன நாள்ல கர்த்தர் என் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லையா? அடுத்து என்ன தெரியுமா? அடுத்த ஒரு விஷயம் வாசிங்கள். கர்த்தரை அறிகிற அறிவு. யோவான் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நான் என்னுடையவைகளை அறிந்தும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இன்றைக்கு ஒரு ஆண்டவர் அதுதான் கேட்குற அவங்ககிட்ட, இந்த மானியத்தை கொஞ்சம் கம் பண்ணுங்க தம்பி, ரொம்ப அதிகமாக இருக்கு. கவனிங்க கவனிங்க, என்ன கேட்கிறார்? நான் என்னுடையவைகளை அறிந்திரும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவர் சொல்றாரு, அது என்னதுப்பா? என்னுடையவைகளை நான் அறிந்திருக்கிறேன், என்னுடையவைகளால் நான் அறியப்பட்டிருக்கிறேன். என்னுடையவைகளால் அப்படி என்றால் உங்களால் நான் கர்த்தர் அறியப்பட்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு வழங்குது? ரொம்ப அழகான வார்த்தை. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செவி. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் என் வசனத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆகவே மேய்ச்சலின் ஆடுகளாகிய நீங்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். அப்போ சொன்னாங்க 24ஆம் வசனம். அப்போது யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, எது வரைக்கும் எங்கள் ஆத்துமாக்கு சந்தேகம் உண்டாக்குவீர்கள்?
நீங்கள் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும் என்று சொல்லுகிறாங்க. அல்லேலூயா. அப்போ சொல்கிறார் ஆண்டவர், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அது உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினால நான் செய்கிற கிரிகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ரொம்ப அழகான வார்த்தை சொல்லலாம். ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாக இராதபடியால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. என் மந்தையின் ஆடுகள் இல்லை என்றால் அது என்னை விசுவாசிக்காது. நீங்கள் என் மந்தையின் ஆடுகள், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. என்னுடையகள் நான் அறிந்திருக்கிறேன், என்னுடையவர்களால் நான் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதான் எபேசியர் சொல்லும்போது கர்த்தரை அறிகிற அறிவு. எத்தனை பேர் தேவனோடு கூட பேசுகிறீர்கள்? எத்தனை பேர் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீர்கள்? கர்த்தர் தரிசனங்களோடு கூட உங்களோடு பேசுகிறாரா? கர்த்தர் சொப்பனங்களில் உங்களோடு கூட பேசுகிறாரா? வேத வசனங்களில் உங்களோடு கூட பேசுகிறாரா? கர்த்தரை அறியாத இந்த ஜனங்கள் அப்படிதான் சொல்றார். கர்த்தரை அறிந்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார். கண்டிப்பா பேசுவார். அதாவது அவ்வளோ ஆடுகளை ஓட்டிட்டு போவாங்க மேய்ப்பன். ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பான். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பான். ஒன்றுத்துக்கு லட்சுமின்னு வச்சுருப்பான், ஒன்றுக்கு காமாட்சின்னு வச்சுருப்பான், ஒருத்தர் மீனாட்சின்னு ஒன்று வச்சுருப்பான், விக்கிரகன்னு பேரே வச்சுருப்பான். ஏய் லட்சுமி நில்லுன்னா அந்த ஆடு அங்கேயே நிற்குங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த பேர், குறிப்பிட்ட பேர் அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை சொல்லி கூப்பிட்றான் பாருங்களேன், அப்படியே நிற்குங்க. அப்படி வேகமாக போயிட்டு இருந்த ஆடு அப்படி திரும்பி இப்படி பார்த்து இப்படி தலையாட்டு மேய்ப்பனை பார்த்து. அந்த 5 அறிவுள்ள மிருக ஜீவனுக்கே மேய்ப்பனை அறிகிற அறிவு இருக்கிறதே, மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதே. 6 அறிவுள்ள மனிதராக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாம், அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு நாம் செவி கொடுத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? இந்த ஆண்டில் நான் சொல்றேன், உங்களுடைய ஜெப நேரம் அதிகமாகட்டும், தேவனோட உறவு நேரம் உங்களுக்கு அதிகமாகட்டும். கர்த்தாவே என்னோடு கூட நீங்கள் பேசுங்கள் என்று சொல்லுங்கள், பேசுங்கள் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்றார். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் தேவனை விட்டு பிரிக்கிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? வாசிங்கள். 28ஆம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அதன் பிறகு நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபானவனைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷம் காலமாய் இரவும் பகலும் சீஷர்களை தன் பக்கம் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடவனைகளை போதிப்பார்கள். அது என்ன வேணாலும் இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு எச்சரிக்கை ஒரு வார்த்தையை சொல்றேன். அன்னைக்கு நிறைய விஷயங்களை சொல்லலாம், நான் சொல்றேன் பாருங்களேன். மாறுபாடான, இப்போ ஒரு மேய்ப்பன் கஷ்டப்பட்டு ஆடுகளை சம்பாதித்து பிசாத்துரத்தி நோய்களை சுகமாக்கி சம்பாதிக்கிறதை விட மாறுபாடானவர்களை போதித்து, இன்னைக்கு எவ்வளோ டாக்டரின்ஸ் இருக்குது. ஒன்லி ஜீசஸ் இருக்குது, யெகோவா விட்னஸ் இருக்குது, இந்த சபை சிபிஎம் சொல்கிறாங்க, அந்த சபை இந்த சபை, மாறுபாடானவர்களை போதிக்கிறாங்க. எங்கள் சபை தான் பெஸ்ட்டு சபை, அந்த அப்படி தான் சொல்கிறாங்க. எந்த சபைக்கு தாங்க நீங்கள் போவீங்க? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர், இதுதாங்க சரியான சபை. மாறுபாடானவர்களை போதிக்கிறார்கள். காரணம், நீ வந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் தசம்பாகம் கிடைக்கும், பணம் கிடைக்கும். ஆகவே மாறுபாடானவர்களை போதிக்கிற மேய்ப்பர்களை விட்டு, மிருக குணமுள்ள மேய்ப்பர்களை விட்டு கண்டிப்பாக விலகுங்கள் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. மந்தையை தப்பை விடாத கொடிதான ஓநாய்கள் பிற்காலத்தில் உங்களுக்குள்ளே வந்து
மாறுபாடானவைகளை போதித்து உங்களை தன் பக்கமாக இழுத்து கொள்வார்கள். மந்தையே, இந்த ஆண்டிலே நீ எச்சரிக்கையாயிரு. நம்முடைய சபையை எவ்வளோ பேர் எழுந்திருக்கும் தெரியுமா? இந்த மந்தை உங்களுக்குள்ளே நமக்குள்ளே எழும்பி மாறுபாடானவர்களை போதித்து தன் பக்கம் இழுத்து கொள்கிற இந்த லூசிபரின் ஆவிக்கு இந்த ஆண்டில் ஒருவரும் இடம் கொடாதிருங்கள். மந்தையோட ஐக்கியத்தை காத்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சபைக்கு விரோதமாய், மேய்ப்பனுக்கு விரோதமாய் மாறுபாடானவர்களை பேசுகிறவர்களை நீங்கள் கண்டித்து கொள்ளுங்கள். கண்டித்து அவர்களை உணர்த்துங்க. இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. மந்தை தப்பி விடாத கொடிதான ஓநாய்கள் அவைகள் எங்க இருக்கும்? நமக்குள்ள தாங்க இருக்கும். நமக்குள்ள தான் இருப்பாங்க. என்கிட்ட தான் கம்யூனியன் வாங்குவாங்க. மந்தையை தப்பி விடாத ஓநாய்கள் உங்களில் சிலர் எழும்பி, இந்த ஆண்டில எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் சிலர் எழும்பி மாறுபாடானவர்கள் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவர்கள் விட்டு விலகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு அருவருப்பான காரியம் உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தன் பக்கம் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிக்கிறவர்களை விட்டு நீங்கள் விலகுங்கள். மந்தையின் ஒருமைப்பாட்டை நீங்கள் காத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அடுத்து எசேக்கியேல் 18:20. நான் சீக்கிரமாக முடிக்கிறேன், நிறைய விஷயங்கள்ல போகலாம். எசேக்கியேல் 18:20. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஹல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகவே சாகும். ஆகவே பாவத்தை விட்டு விலகுங்கள். பாவம் உங்களையும் தேவனை விட்டு பிரிக்கிறது. வேதம் சொல்லுது, நீங்கள் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு கண்டு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். மனம் திரும்பி இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே மத்தேயு 3:16 சொல்லும்போது, அவர்கள் ஜலத்திலிருந்து கரையேறிய உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஆமென். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞானஸ்தானம் பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் தேவ ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை அபிஷேகம் பெறாதவர்கள், ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். அந்த அபிஷேகம் உன் வாழ்நாளெல்லாம் கர்த்தரை எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் எப்படி நடத்தினாரோ, உன் வாழ்க்கையில் இன்று நீங்கள் ஒரு பொருத்தனையோடு சொல்லுங்கள், ஆவியானவரே என்னை நடத்தும். இயேசு கிறிஸ்துவை எப்படி நீங்கள் நடத்தினீரோ, ஆதி அப்போஸ்தலர்களை எப்படி நீங்கள் ஆவியானவர் நடத்தினாரோ, அதே போல ஆண்டவரே என்னையும் நீங்கள் நடத்துங்க, என்னை நீங்கள் நடத்துங்க. நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ஆகவே மேய்ச்சலின் ஆடுகளாக நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய சொந்த பிள்ளையாய் நாம் மாறுகிறோம். மேய்ச்சலின் ஆடுகளாய் நாம் மாறி போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து நாம், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அந்த வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாய் மாறட்டும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, தேவன் என் வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறான் என்று பகுத்தறிந்து, அதனாலே உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவனோட ஆழமான உறவுகளை நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.
இந்த ஆண்டில் நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் தேவனோடு கூட ஆழமான உறவை நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு சபைக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்றால் 36 அதிகாரம் 9 வசனம். எசேக்கியேல் 36:9. இதோ நான் உங்களை பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். இது நிமித்தம் நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. சபை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவர் நம்மை கண்ணோக்குவார். ஆண்டவர் இந்த சபையை வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பட்டணங்கள் குடியேற்ற பெறும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். இன்னைக்கு அதுதான் யோசித்தேன். இந்த வசனம் சொல்லும்போது அவாந்தரமான ஸ்தலங்கள் எத்தனையோ ஆண்டுகள் அப்படியே படிக்கட்டு நிற்குது, மேலே அப்படியே நிற்குது. இந்த ஆண்டில் கர்த்தர் அவாந்தரமான ஸ்தலங்களை என்ன பண்ணுவார்? கட்டி முடிப்பார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அடுத்து, உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவங்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து. பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து. பூர்வ நாட்களில் ஜெபித்த ஜெபம் எங்கே? வேத வாசிப்பு எங்கே? நாம் எப்படியெல்லாம் தேவனுக்கு ஓடினோம்? உண்மையாக சொல்கிறேன், போன வருஷம் சரியாக ஊழியம் நடக்கலை. உண்மையாகவே சரியாக ஊழியம் நடக்கலை. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். உங்களுடைய முந்தை சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நான் என்ன செய்வேன்? நற்சீர் உண்டாக செய்வேன். அடுத்து இன்னொரு வார்த்தை சொல்றாரு, நான் உங்கள் மேல் என் ஜனமாக இஸ்ரவேல் மனுஷரை நடமாட பண்ணுவேன், அவர்கள் உன்னை கையாளுவார்கள், அவர்களுக்கு சுதந்திரமாக இருப்பாய், இனிமேல் அவர்களை சாக கொடுப்பதில்லை. 14 வசனம், நீ இனிமேல் மனுஷரை பட்சிப்பதும் இல்லை, இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதில்லை என்று கர்த்தராக ஆண்டவர் சொல்லுகிறார். கண்ணீர் வடிச்சிட்டேன். இந்த கையில் ஞானஸ்தானம் கொடுத்த எத்தனை ஆடுகளை சாக கொடுத்திருக்கும், இழந்திருக்கிறோம். மிகப்பெரிய வேதனை. எத்தனை ஆடுகளை இழந்திருக்கிறோம். எத்தனை ஆடுகள் சபை விட்டு வெளியேறினது. வஞ்சிக்கிற ஆவியானால் எத்தனை ஆடுகள் சபை விட்டு வெளியேறினது. இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது நான் ரொம்ப அழுதுட்டேன். இனி உன் ஆடுகளை நீ சாக கொடுப்பதில்லை. இந்த சபையில் ஒரு ஆடு இனி பின்வாங்கி போவதில்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி. ஒரு ஆடும் நான் சாக கொடுப்பதில்லை. ஹல்லேலூயா, 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 ஆமென். 15ஆம் வசனம் சொல்றார், நான் இனிமேல் புறஜாதி செய்யும் அவமானத்தை உன்னிடத்து கேட்க பண்ணுவதில்லை, நீ ஜனங்கள் நிந்தை இனிமேல் சுமப்பதில்லை, நீ இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு பதில் என்ன தெரியுமா செய்வார் நம்ம மேல? வசனம் சொல்லுது, 25ஆம் வசனம், 26ஆம் வசனம், 27ஆம் வசனம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுங்க, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தை எடுத்து போட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தை எடுத்து போட்டு. ஆண்டவர் மேல் அன்பே இல்லை. கடமைக்காக சபைக்கு வந்து போவது, ஆண்டவரை நேசிப்பது இல்லை, ஏதோ லேட்டாக வர்றது, சீக்கிரமாக போயிடுறது. கல்லான இருதயம். ஆண்டவர் மேல அன்பு இல்லை, ஆண்டவர் மேல நேசம் இல்லை. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தை எடுத்து போட்டு சதையிலான இருதயத்தை கொடுப்பேன். உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளையில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைபடி நான் செய்யவும் வைப்பேன். மாத்திரமல்ல,
நீங்கள் பிதாக்களில் நான் கொடுத்த தேசத்தில் நீ குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நானும் தேவனாய் இருந்து உங்கள் அசுத்தங்களெல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணுவேன். இந்த ஆண்டில் உங்கள் அசுத்தங்களெல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து பஞ்சத்தை வருவிக்காமல் கோதுமை வரவழைத்து அதை பெருக பண்ணுவேன். நீங்கள் இனிமேல் ஜாதிக்குள்ள பஞ்சத்தினாலும் நிந்தையிலும் அடையாதபடி விருட்சங்களின் கனிகளையும் வயலின் பணிகளையும் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. வயலின் பலன்களை நான் என்ன பண்ணுவேன்? உங்களை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. 33ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களை குடியேற்றுவேன், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்களை நான் என்ன பண்ண, உங்கள் அக்கிரமங்களெல்லாம் நீக்கி உங்களை பட்டணங்கள் குடியேற்றுவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்கள் யாவும் கட்டப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாடானதை பயனிலமாக்குகிறேன் என்றும் அப்போது உங்கள் சுற்றமுள்ள மீதியான ஜாதிகளை அறிந்து கொள்வார்கள். கர்த்தரா நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேணும். என்னென்னு விண்ணப்பம் பண்ணோம்? அசுத்தங்களாம் நீக்க ஆண்டவரே, பொல்லாத மார்க்கங்களை என் இருதயத்தில் எடுத்து போடுங்க ஆண்டவரே, என் அக்கிரமெல்லாம் நீங்க ஆண்டவரே. கர்த்தாவே என்னை ஆசீர்வதிங்க. என் இருதயத்தில் ஆண்டவர் நவமான இருதயத்தை கொடுத்து என் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை எங்கள் மாம்சத்தை எடுத்து போட்டு சதையிலான இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தில் உங்களுடைய ஆவியை வைத்து எங்களை உங்கள் கட்டளைப்படி நடக்க நியாயங்களை கைக்களும் அவைப்படி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாம் எந்த நிற்போமா? எல்லாம் நிற்போமா? இந்த ஆண்டில் மந்தையை பெருக்கத்தின் ஆண்டு. இந்த ஆண்டு மந்தை பெருக போகிறது. உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார். இதை நீங்கள் எசேக்கியேல் 36 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் வீட்டில் போய் எசேக்கியேல் 36 வாசித்து பாருங்கள். எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இந்த இதில் இருக்கிறது. உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் மந்தையை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? எல்லாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் உங்கள் அசுத்தங்களாக நீக்கினார். பொல்லாத மார்க்கமான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை உங்கள் விட்டு நீக்கினார். உங்கள் அக்கிரமெல்லாம் கர்த்தர் கழுவி நீக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் புதிதான ஆவியை கட்டளையிடும்படி கரங்களை உயர்த்தி பராலாதாரானா ஷகன தீரினி கலபா ருக்கானா மதுரானா ரீலாதாரானா ஷகன ஆண்டவரே, என் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை மாம்சத்தில் எடுத்து போட்டு சதையிலான இருதயத்தை தாங்க ஆண்டவரே. உண்மை நேசிக்கிற இருதயத்தை தாங்கப்பா. ஒராபா கனாமா தூரானா ஷகன தீரினி. இதெல்லாம் செய்யணுன்னா என்னிடத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ண வேணும். ஓ, உங்களுடைய வயலின் பலன், உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணு, நான் செய்வேன். இப்போ கரங்களை உயர்த்தி இந்த ஆண்டில் இப்போ என்ன கேட்குறீங்களோ அது தேவன் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறீங்களோ எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இப்போதே நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் விரும்பின காரியங்கள் எதுவையெல்லாம் இருக்கிறது, உம்மை நோக்கி விண்ணப்பிக்கிறோம். இவங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படும். என்னுடைய சபையில் ஆண்டவரே மந்தை பெருகிறது போல மனிதரை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. மந்தை பெருகிறது போல எங்கள் சபையில் பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இனி மனுஷரை நாங்கள் சாக கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. இனி மனுஷரை சாக கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. இயேசுநாதா, எங்கள் சபையை நீர் ஆசீர்வதிங்க. சபை மக்களை ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் சமாதானம் பெருகட்டும். குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெருகட்டும். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, அருமையான தேவனுடைய சபையை இந்த புதிய ஆண்டில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். சகல பரிபூர்ணமும் ஆசமாக இருக்க கர்த்தர் தாமே அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதா.